ஃபஸ்ட்டு இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சின்ன பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கீரை சேர்த்துலாம். கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு. பாருங்கள், கீரைலாம் நல்லா சுருண்டு நல்லா வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வேக விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளோட கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரைலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்டு கூட நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.